ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து மண்டே, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஆஃப் டேல வீட்டுக்கு வந்துருவாங்க. காலாண்டு பரீட்சை போயிட்டு இருக்குது. நம்ம வந்து வீடியோ போட்டு 3 நாள் ஆச்சு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி லைன் வந்து புதன்கிழமை போட்டிருந்தாங்க. போன வாரம் நான் சொல்கிறது, போன புதன்கிழமை அன்னைக்கு தண்ணி லைன் போட்டு நம்மளோட ஸ்டெப்பு சைடில் இருந்த செடி எல்லாமே வந்து டேமேஜ் பண்ணி விட்டாங்க. செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன். எங்கள் சைடுக்கும் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற வீட்டுக்கெலாம் வந்து போட்டுன்னு இருந்தாங்க. சரி, இங்கே 2 வீடு தானே இருக்குது, இங்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா அவங்க வந்து இந்த பக்கமும் நாங்கள் வந்து குழா லைன் கொடுக்குறோம், நீங்கள் இந்த செடிலாம் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திடீர்னு சொன்னால் நாங்கள் எப்படிங்க எடுக்கிறது அப்படின்னோம். சரி, ஹஸ்பண்டும் வேறு வழி இல்லை, சரி போட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் அந்த தென்னமங்க கீத்து மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து அழகு செடி தான். நம்ம முன்னாடி அழகாக வச்சுருந்தோம். நிறைய பேர் கார்டன் டூர் கேட்டிருந்தீங்க, நான் போடலான்னு தான் பார்த்துருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, செடியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னோம். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஜேசிபி வந்து ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. நம்ம வீட்டில் வந்து வண்டி ஏற்றுறதுக்கு எப்பயுமே இந்த மாதிரி ஸ்டெப்பு வந்து வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா பெருசாக டேப்பராக கட்டி வச்சுருந்தோம். நம்ம அளவு வந்து காம்பவுண்ட் சேர் கரெக்டாக இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் 2 அடி விட்டும் இருக்கிறோம், ஏன்னா இங்கே வந்து எதனா ஒரு இந்த மாதிரி வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த ஸ்டெப்பு இறக்கம் மட்டும் நமக்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. நான் அங்கே வச்சுருந்த இந்த ஜாதி மல்லி கொடி வந்து எடுத்துட்டாங்க. எனக்கு மனசே சரியில்லை. அந்த செடி எவ்வளோ கஷ்டப்பட்டு 3 வருஷமாக வளர்த்தேன். சுத்தமாக இந்த பாறை மண்ணுக்கு வரவே இல்லை. நம்ம வீடு கட்டுறதுனால நம்ம வந்து மண்ணை வந்து லாரியிலேருந்து எடுத்துன்னு வந்து கொட்டிடணும் இல்லையா, இந்த பாறை மண். இதில் வந்து செடிலாம் வரவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த ஜாதி மல்லி செடியை அவ்வளோ காப்பாற்றி வளர்த்துருந்தேன். இன்றைக்கி ஜேசிபி வந்து அதை பிடிங்கி போடுவோம். எனக்கு மனசே சரியில்லை. சரி, விட்டு போகலாம் அப்படின்னு, என்ன பண்ணுறது அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துன்னு வந்து வச்சேன். அதை எடுத்து நாங்கள் சைடில் இப்போதைக்கு வச்சுருக்கோம். ஆனால் அது வந்து பச்சை கட்டவே இல்லை, அது அவ்வளோதான் பட்டு போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, புதுசாக செடி வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னா ஆசையாக இருந்தது. எனக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். நான் ஒரே செடியை பத்திரமா இந்த செடி தான் வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து அழகுக்காக அந்த தென்னங்கீத்து மாதிரிலாம் வாங்கி வச்சுருந்தாரு, அதுவும் போயிடுச்சு. நல்லா 5 அடி ஆழத்துக்கு வந்து பள்ளம் தோண்டி பழுப்பு வச்சுட்டு குழாவுக்கு வந்து ஃபிட்டிங் பண்ணாமல் போயிட்டாங்க. கேட்டதுக்கு இந்த தான் பதில் சொன்னாங்க, நீங்கள் தான் வச்சுக்கணுன்ட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதுக்கு பள்ளம் தோண்டணும், அதுக்கு ஒரு ஃபிட்டிங் வாங்கிட்டு வந்து குழாவை வந்து மாட்டி வைக்கணும். சரி, எல்லா வேலையும் ஒரே வேலையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். இப்போ வந்து ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணி மண்ணாக அப்படியே போட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 2 நாள் இதையே பற்றி யோசிச்சுட்டே இருந்தோம். ரொம்ப மனசே சரியில்லைங்க. வெளில போனால் இந்த மாதிரிலாம் டேமேஜ் ஆகிருக்குது, மண் வந்து வாசலில் விழுது. என்னடா இது திடீர்னு ஒரு 10,000 5,000 செலவு வருது, இதை கட்டணுன்னா சும்மா கிடையாது இல்லையா. ஐயோ, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மூழ்கி நோக்கான்னு இருந்தோம். அப்புறம் சனிக்கிழமை காலையில் வந்து எப்பயும் போல் விளக்கேற்றியாச்சு. ஃபஸ்ட்டு சனிக்கிழமைன்றதுனால நாங்கள் வந்து 3வது சனிக்கிழமை தான் நல்லா வந்து தலைகள்லாம் வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவோம். ஃபஸ்ட்டு சனிக்கிழமையை வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எல்லா சனிக்கிழமையும் இதே மாதிரி விளக்கு மட்டும் ஏற்றி பூஜை பண்ணிப்பேன். திடீர்னு நம்ம கை மீறி வர செலவுக்குலாம் நம்ம என்ன பண்ண முடியும், நீ தான் வந்து கூடவே இருந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஒரு பாதி புலம்பலை வச்சுட்டு மனசார வந்து சாமி கும்பிட்டாச்சு. எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி செலவுலாம் 1 2 வரதான் செய்யும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம வந்து ஆல்ரெடி மந்த்லி இதுதான் செலவு, நமக்கு இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். திடீர்னு இந்த மாதிரி ஒரு செலவுலாம் வரும்போது அதை வந்து சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து வேறு ஒரு பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை தான் நம்ம வந்து சேவ் பண்ணுவோம். திடீர்னு இது கைமீறி வர்றதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? இவர்கிட்ட தான் எல்லாத்தையும் புலம்ப வேண்டியது தான். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னோடய கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சவங்க. இதெல்லாமே நான் வந்து ஒவ்வொரு ஊர் கோயிலுக்கும் போகும்போது ஒவ்வொரு ஃபோட்டோ வாங்கிடுவேன். பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை, அப்புறம் வந்து பழமுதிர்ச்சோலை. நம்ம வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது இந்த 5 பேரும் இருக்க மாதிரி ஃபோட்டோ. நடுவில் இருக்க பெரிய முருகர் வந்து நாங்கள் சிசிடிவி கம்ப்யூட்டர் சென்டர்னு வச்சுருந்தோம். அதில் வந்து நாங்கள் பூஜை ரூமுக்கு வச்சுருந்த ஃபோட்டோ. அப்புறம் சமயபுரம் போகும்போது சமயபுரம் மாரியம்மன். அதுக்கப்புறம் வந்து குபேரர் கோயிலுக்கு போகும்போது குபேரர் அந்த அதிர்ஷ்டலட்சுமி ஃபோட்டோ. திருப்பதி போகும்போது பெருமாள் ஃபோட்டோ. இது எல்லாமே நாங்கள் எல்லா கோயில்லையும் ஒவ்வொன்றும் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம், ஞாபகார்த்தமாகவும் இருக்கும். அப்புறம் சனிக்கிழமை நைட்டுன்னு நினைக்கிறேன், நாங்கள் வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி இங்கே முன்னாடி என்ட்ரன்ஸில் இருந்த மண் எல்லாத்தையுமே எடுத்து சைடில் கொட்டி வச்சுட்டு நாங்கள் நல்லா நீட் பண்ணிக்கணும். ஏன்னா அங்கே வந்து லைட்டாக தரை போட்டு நம்ம வண்டி பார்க்கிங் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜேசிபிக்கு நாங்கள் வந்து வர வச்சு அன்றைக்கி ஈவினிங் தான் வந்தாங்க. டக்குன்னு அவங்க வந்து வேலையை முடிச்சிட்டாங்க. 1 ஹவருக்கு வந்து 3000 2000லாம் கேட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப அதிகம். நம்மளது 1/2 மணி நேரம் வேலை தான். இருந்த மண்ணை சைடில் தள்ளி விட்டுட்டு அப்புறம் வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால அங்கே வந்து நிறைய செடி
வந்து இருந்தது, விஷச்செடிலாம் பூச்சிலாம் நிறைய இருக்கும். அது எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வந்து போனாங்க. ஜேசிபி வந்து வேலை செய்யுது அப்படின்னாவே நமக்கு வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் பசங்களும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. கார்த்திக் வந்து எப்பயுமே காரு இல்லை ஜேசிபி பொம்மை தான் வாங்குவோம். அவன் நேரில் வந்து இந்த ஜேசிபியை பார்த்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷம். நான் தொட்டு பார்க்கட்டான்னு கேட்டான். லாஸ்ட்டாக வேலை முடியும் போது வந்து வண்டியில் வந்து தொட்டு பார்த்துட்டு டிரைவர் வந்து பேசிட்டு போனது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த சைடில் இருந்த பில்லு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. குறைய சொல்ல முடியாது. பசங்க ஜாலியாக எதிர்பார்த்துருந்தாங்க. இங்கே எங்கள் வீட்டுக்கும் கீழே தரைக்கும் வந்து 5 அடி மேட்டில் நிற்கிறோங்க நாங்கள். எங்களுக்கு என்ட்ரன்ஸுக்கு இப்போ படியே கிடையாது. அதனால தான் நாங்கள் வந்து வீடியோவே எங்களால் ஷூட் பண்ணவே முடியல. 2 நாளாக யாராலையும் வெளியவும் போக முடியல. என்ன பண்ணுறது? அப்புறம் கொஞ்சமாக மண் கொட்டி அதை வந்து ரெடி பண்ணி லாஸ்ட்டாக வச்சுட்டு போனாங்க. இவன் வந்து சும்மாவே இல்லை. இந்த பக்கம் ஜேசிபி வேலை செஞ்சால் இங்கேருந்து சேரை போட்டு அது மேலே ஏறி நின்று பார்க்குறான். அப்புறம் மாடியிலேருந்து போய் பார்க்குறான், சைட்லேருந்து போய் பார்க்குறான். அந்த ஜேசிபி பார்க்குறதுல அவனுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து படி போட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எதிர்க்க வந்து நிறைய க்ரீனிஷாக இருக்குன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவுமே வந்து தேவையில்லாத பூண்டு செடி, விஷச்செடி. அந்த செடி எல்லாத்தையுமே வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிட்டாங்க. இந்த ராக்கி பையன் வந்து கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேஜில் போட்டால் அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அவன் பேசுறதை நீங்களே பாருங்களேன். வா வந்து பாரு, வா வெளியே வா, வரியா? வரியா சொல்லு. கார்த்தின்ற ராக்கி பையா, என்னப்பா பூட்டிட்டாங்களா? வெளியே வரணுமா? சொல்லு, வெளியே வரணுமா? சொல்லுடா, வெளியே வரணுமா? ராக்கி எங்க போயிட்டான்? காணுமே அவனை. ராக்கி எங்க? ஓடி எங்க போவான்? எங்க ஆளே காணுமே? ராக்கி எங்கப்பா? எங்க இருக்கிற நீ? வா, சத்தம் மட்டும் கேக்குது, ஓடியா. நான் போறேன் இப்ப. நீ வரலையா? ராக்கி எங்க இருக்கான்? நீ ராக்கி போயிடா. நீ கூப்பிட்ட குரலுக்கு பவுன்ற. தூங்கலாமா சாப்பிட்டு? போ. ஆமாடி. அனிதா லைஃப்பில் என்னடா வீடியோவே போடலையே அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து இந்த ரீசனால தான் என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. நம்ம வீட்டில் திடீர்னு இந்த மாதிரி எதனா ஒன்று ஆகிப்போச்சுன்னா நம்ம ரொம்ப அப்செட் ஆகிடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் எனக்கும் வந்து மைண்டு 3 நாள் அப்படியே இருந்தது. அப்புறம் பக்கத்தில் வந்து மேஸ்திரி அண்ணாவை கூப்பிட்டு, இதுதான் இங்கே வந்து படி வரணும், வண்டி எடுத்துறதுக்கு ஒரு டேப்பர் இருந்தால் போதும், முன்ன மாதிரி ரொம்ப பெருசாக ஹைட்டெல்லாம் கட்டிடாதீங்க அப்படின்னு சொன்னோம். சரி ஓகே பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி நெக்ஸ்ட் வீக் அந்த வேலையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அப்போ சிமெண்ட்டு, எம்செண்டு, கல் இது எல்லாமே வந்து நம்ம வைக்க வேண்டியதாக இருக்குது. அதுவே வந்து செலவாயிடும் போல இருக்குது. என்னடா திடீர்னு நம்ம நல்லா தான் இருந்தோம், இப்படி ஒரு செலவு வருது அப்படின்னு சொல்லி எனக்கு 2-3 நாளாக மைண்டே ஓடவே இல்லை. என்ன தான் பண்ண போகிறோம், என்னடா நடக்குதுன்னே தெரியவே இல்லைங்க. இவரும் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, சரி கொஞ்சம் போட்டோம்னு சொல்லிட்டே இருக்காரு. எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே விட முடியும் நீங்களே சொல்லுங்களேன். ஃபுல்லாக மண் ரோடாக இருக்குது, வீடு முன்னாடி மண்ணாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை. காற்று அடிச்சுதுன்னா அவ்வளோ மண் பறக்குது. ஃபுல்லாத்தையும் நோண்டி போட்டுட்டு அந்த மண் பார்க்க இடமே ஒரு மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நம்ம எல்லாரும் வந்து நம்ம எத்தனை வாட்டி கீழே இறங்கி போவோம் வருவோம், அந்த மண் அப்படியே மெச்சின்னு உள்ளே வரும். சரி முதல்ல கொஞ்சம் தரையை போட்டு விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் பக்கத்தில் வந்து மேஸ்திரி அண்ணாவை கூப்பிட்டு, இதுதான் இங்கே வந்து படி வரணும், வண்டி எடுத்துறதுக்கு ஒரு டேப்பர் இருந்தால் போதும், முன்ன மாதிரி ரொம்ப பெருசாக ஹைட்டெல்லாம் கட்டிடாதீங்க அப்படின்னு சொன்னோம். சரி ஓகே பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி நெக்ஸ்ட் வீக் அந்த வேலையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். என்னென்ன தெரில, இந்த 3 நாளாக வந்து ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருந்தது. அதனால தான் நான் வந்து வீடியோவே நிஜமாக போடவே முடியல. இப்போ பசங்க வர்றதுக்குள்ளே நான் வந்து லஞ்சு ரெடி பண்ணணும்.
அனிதா லைஃப்பில் என்னடா வீடியோவே போடலையே அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து இந்த ரீசனால தான் என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. நம்ம வீட்டில் திடீர்னு இந்த மாதிரி எதனா ஒன்று ஆகிப்போச்சுன்னா நம்ம ரொம்ப அப்செட் ஆகிடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் எனக்கும் வந்து மைண்டு 3 நாள் அப்படியே இருந்தது. 2 நாள் பசங்க வீட்லேயே இருக்கிறதுனால வேலையும் கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. சரி, என்ன நடந்தாலும் அனிதா லைஃப்பை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.